விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் துணை முதலமைச்சராகிறாரா? திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட போகிறாரா? தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனை ஏற்படுதா? ஒரு தலித் பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போகிறாரா? பார்க்கலாம் இந்த வீடியோவில். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த இம்பேக்ட் இந்தியா மூலமாக நம்ம தான் ஃபஸ்ட் டைம் அந்த விஷயத்தை வெளியிட்டோம். நம்மளோட எடிட்டோரியல் பாலிசியாகவே அதை வெளியிட்டிருந்தோம். அதாவது நீண்ட காலமாக தலித் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவர், அந்த தலித் மக்கள் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி மூலமாக கடுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைத்துட்டு இருக்கிறவர் தான் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஒடுக்கப்பட்ட இந்த தாழ்த்தப்பட்ட இந்த சமுதாயத்தின் இருக்கின்ற மக்கள் முன்னேறணும், அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வரணும், பொருளாதாரத்தின் மூலமாக முன்னேறணும், சமூக பொருளாதார அளவில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு உழைத்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சியவே அதற்காகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாளாகவே சொல்லப்படுது. ஏனென்றால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு பல காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் ஆளும் கட்சியான அதிமுக, திமுக போன்ற பெரும் கட்சிகள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியில் ஒரு அமைச்சராக அங்கம் வைக்க முடியும், ஒரு தலித் ஒரு அமைச்சராக அங்கம் வைக்க முடியும். அவ்வளவுதான், அதிகபட்ச சாத்தியம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்த நிலவரம். இதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக அவர் வளர்ந்து வரும் பொழுது அதிமுக திமுக கூட்டணிகள் குறைவான இடங்களை பிடிக்கும் போதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற குரல் அவ்வப்போது எழும். அப்போது திருமாவளவன் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார், என்னுடைய லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும், தமிழ்நாட்டு தளத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியும், என்னோடய எல்லை என்னங்கிறது புரியும், நான் என்னோடய கோட்பாட்டின் அடிப்படையில் என்னோடய கட்சியோட கொள்கை அடிப்படையில் நான் தலித் மக்கள் மேம்பாட்டுக்காக செயல்படுறேன், அந்த மக்கள் வாழ்வாதாரத்தில் மேம்படணும், மதவாத கட்சிகள் உள்ளே வரக்கூடாது, மதச்சார்பின்மை தமிழ்நாட்டில் நிலைக்கணும், இதுதான் கொள்கை கோட்பாடு, இந்த அடிப்படையில் தான் போவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அந்த அதிகாரம் என்பது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் என்பது தற்போது கற்பனைக்கு எட்டாத ஒன்று என்ற கருத்தில் தான் திருமாவளவன் அவர்களே இருந்தார். இருந்தாலும் அவர் மேலே அபிமானம் கொண்டவர்கள் அவர் என்றாவது ஒரு நாள் துணை முதலமைச்சராக மாட்டாரா, ஏன் முதலமைச்சராக மாட்டாரா என்று ஏங்கியவர்கள்லாம் உண்டு. ஏன் தமிழகத்தின் பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களே தனது கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார், திருமாவளவன் அவர்கள் ஒரு தமிழ் தலைவர், அவர் தலித் தலைவர் அல்ல, தமிழ் தலைவர், பொது தலைவர், அனைவருக்குமான தலைவர், அவரிடம் அத்தனை ஆற்றல் இருக்கிறது, அரசியல் அறிவு இருக்கிறது, அவரை தலித் என்ற ஒரு செட்டுக்குள் அடக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். தர்மபுரியில் ஜெயமோகன் அவர்கள் பணியாற்றும் பொழுது அங்கு நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக யாராவது வருவார்களா என்று காத்து கொண்டிருந்த போது திருமாவளவன் அங்கு சென்ற போது, இதோ கதிரவன் வந்து விட்டார், ஆதவன் வந்து விட்டார், நமக்கு விடியல் பிறக்கப் போகிறது, தீர்வு கிடைக்கப் போகிறது என்ற வகையில் அந்த மக்கள் இருந்தார்கள் என்று ஜெயமோகன் அவர்கள் திருமாவளவன் அவர்களை வர்ணித்து எழுதியிருப்பார். அதே போலதான் நானும் கடந்த 15 ஆண்டுகளாக திருமாவளவன் அவர்களை உற்று நோக்குகிறேன். அவர் தலித் தலைவர் இல்லை, அவர் ஒரு பொது தலைவர், தலித் மக்கள் மேம்பாட்டுக்காக பாடுபட்டு வருகிறார், இப்பவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த சமுதாயம் ஒரு முன்னேற்றத்தை கண்டுவிட்டது, தமிழ்நாடு சமூக நீதி என்ற உச்சத்தை அடைந்து விட்டது, அனைவரும் சமம் என்ற நிலைமைக்கு சென்று விட்டது, தலித் சமுதாயத்தில் பிறந்தவரும் ஒரு துணை முதலமைச்சர் ஆக முடியும் என்ற நிலையை எட்டிவிட்டது என்பதை காண்பிக்கும் வகையில் இந்த முறை அது நடக்க வேண்டும் என்பது இம்பேக்ட் இந்தியா மூமெண்ட்டுடைய விருப்பமும் கூட. அதற்கான சூழல் தற்போது இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு பிடித்தமான தலைவர் திருமாவளவன். ஆனந்த விகடன் நிகழ்ச்சியில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் வரவில்லை என்று மிகவும் உணர்வுபூர்வமாக பேசியவர் விஜய்.
எனவே தற்போது விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு துணையாக இருக்கின்ற திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பதுதான் விஜய்க்கு நல்லது. அதுதான் திருமாவளவனுக்கு செய்கிற மரியாதை, அந்த சமுதாயத்திற்கு செய்கிற மரியாதை, சமூக நீதிக்கு செய்கிற மரியாதை, மதச்சார்பின்மைக்கு செய்கிற மரியாதை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்கின்ற விஜயுடைய அந்த கொள்கைக்கு ஒரு மரியாதை. வரலாற்றில் விஜய் இடம்பெறுவார். இந்த முடிவை எடுத்து இதை செய்தால் வரலாற்றில் இடம்பெறுவார். விஜய் திருச்சி கிழக்கிலிருந்து ராஜினாமா செய்ய போகிறார். அந்த இடத்தில் திருமாவளவன் அவர்களை நிறுத்தி போட்டியிட்டு வெற்றி பெற வைத்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும். உண்மையிலேயே ஒரு பெரிய சமூக மாற்றம் அடைந்ததை தமிழ்நாடு திரும்பி பார்க்கும். நிச்சயமாக வரலாற்றில் விஜய் பெயர் இடம்பெறும், மிக வலிமையாக இடம்பெறும். சமூக நீதி பற்றி திமுக, அதிமுக எல்லா கட்சிகளும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் திமுகவே திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதை விரும்பவில்லை. இந்த தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். அந்த அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் போட்டியிடுவதை நிறுத்திவிட்டார். எனவே இந்த தருணத்தில் திமுக மறுத்த ஒரு வாய்ப்பை விஜய் வழங்கி வரலாற்றில் இடம்பெறுவார் என்று நம்புவோம். நன்றி.